ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறையா பேர் கேட்கலாம், வலைவலி இருக்கும்போது எதுக்கு சோலார் வேலி அமைக்கணும்? ஏன்னா சோலார் வேலையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அதில் களை ஏறாமல் பாதுகாக்கணும். அதுபோக அதற்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம இதுக்கு சோலார் போடுதோம்னா, இந்த வலைவலியை பாருங்கள். இது நம்ம முதல்ல போட்ட வலைவலி. இந்த வழியாக தான் எப்போதுமே யானை வரும். அது யானை வரதே கண்டியே கிட்டத்தட்ட 5 அடி வலையை 3 அடி ஹைட்டுக்கு இறக்கி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே வலைக்கு கீழோடி பார்த்திங்கன்னா காட்டுப்பன்னியோட வேலையை பாருங்கள், எந்த அளவுக்கு ஹோல் போட்டு வச்சுருக்குன்னு. இந்த வழியாக தான் காட்டுப்பன்னி உள்ளே வருது. 1 2 இல்லை, கிட்டத்தட்ட 10 30 எண்ணத்துக்கு மேலே உள்ளே வந்து நம்ம பயிர்களை ஃபுல்லாக இது வழியாக தான் வந்து பயிர் தேங்காய் எல்லாத்தையுமே சேதப்படுத்த ஃபுல்லாக இந்த வழியாக தான் வருது. இதோட அளவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆள் உள்ளே வந்துட்டு போகிற அளவுக்கு வலையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் அந்த பக்கம் நின்னேன்னா இந்த பக்கம் அந்த ஓட்டை வழியாகவே நான் வரது அளவுக்கு ஹோல் போட்டு வச்சுருக்கு. இது வழியாக தான் பன்னி உள்ளே வருது. நம்ம இந்த வலை போட்டு வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. அதனால் அது